இந்த அப்பான்னு டைட்டில் வச்சிருக்கிறதுனால வந்து பேரரசெல்லாம் அவங்க அப்பாவை பற்றி சொல்லிட்டு இருந்தார். எனக்கு அவங்க அப்பா எங்கள் அப்பாவை பற்றி ஞாபகம் இல்லை, எங்கள் அப்பாவை விட எங்கள் அம்மாவோட அப்பா இருக்காரு, அதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. ஏன்னா எங்கள் தாத்தாவுக்கு எங்கள் அம்மா மேலே அவ்வளோ பிரியம். ஒரே பொண்ணு, இது 2 பேரும் பசங்க, எங்கள் அம்மா தான் மூத்தது. ஸோ எங்கள் அம்மா மேலே வந்து எங்கள் தாத்தாவுக்கு வந்து எவ்வளோ பாசம் இருந்தது அப்படிங்கிறத வந்து எனக்கு இன்றைக்கி நினச்சாலும் கண்ணில் தண்ணி வரும். என்னென்னா எங்கள் அம்மா உடம்புக்கு முடியாமல் முதல்ல போயிட்டாங்க. அதை வந்து எங்கள் தாத்தா கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் அன்றைக்கி எல்லோரும் அலமோதுறாங்க. ஏன்னா இவரே வயசானவர் 78-80 பக்கம் வந்துடுச்சு. அதனால் இவர்கிட்ட அதை சொன்னால் இவரால் தாங்கிக்க முடியுமா, ஒரு அப்பாவா அவர் எவ்வளோ பாசம் வச்சுருக்காரு அப்படிங்கிறதுனால என்ன எப்படி சொல்கிறது என்னன்னுலாம் தெரியாமல் ஒன்றும் சொல்ல போனோம்னா எங்கள் அண்ணன்லாம் வந்து இந்த இதாக ஒன்று பண்ணுவாங்க, முரட்டு வைத்தியம்னு பண்ணுவாங்களே, அந்த மாதிரி எங்கள் தாத்தாவுக்கு ட்ரிங்க்ஸ் ஊற்றி விட்டு எப்படியாவது தூங்க விட்டு, ஏன்னா இதை பார்த்துட்டு அவர் டபா நெஞ்சை பிடிச்சிட்டேங்க போயிட்டேன் என்ன பண்ணுறதுன்னு அப்படியெல்லாம் செஞ்சு படுக்க வச்சாங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி எங்கள் தாத்தா வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு. தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து அவரால் தாங்கிக்க முடியல. என் பொண்ணு அவள் சந்தோஷம் இல்லாமல் அவள் போய் சேர்ந்துட்டா நான் இனிமேல் லைஃப்பில் என்னது சந்தோஷம் அப்படின்னு அடிக்கடி எங்கள் பாட்டிக்கிட்ட புலம்பிகிட்டே இருப்பார். ஒரு நாள் நைட்டு ஜன்னல் ஓரமாக படுத்துக்கிட்டு இருந்த ஒரு கட்டிலில் டமான்னு ஒரு சத்தம். எல்லாம் தடாபுடா எழுந்திரிச்சு போய் பார்த்தா எங்கள் தாத்தா முனகல் சத்தம். என்னடான்னா அவர் கழுத்தில் சுருக்க மாட்டி அந்த ஜன்னல் வழியாக ஜன்னல்லேருந்து அப்படியே கீழே ட்ரை பண்ணிட்டார். சுருக்க மாட்டி போனால் கீழே விழுந்துட்டார். அது உருவிட்டு படாலும் விழுந்து இடுப்பு அடிபட்டு இடுப்பு முடிஞ்சு. என்ன ஆச்சு, எதுக்கு இப்படி பண்ண? இல்லை அம்முலே போயிட்டா, எனக்கு இருக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு எங்கள் தாத்தா சொன்னார். ஸோ ஒரு அப்பாவுக்கு அவ்வளோ வயசுலேயும் கூட எங்கள் அம்மா மேலே எவ்வளோ பிரியம் இருந்தது அப்படின்னு நினச்சி பார்த்தா இன்றைக்கி எங்கள் தாத்தா நினைக்கும் போது எனக்கு இங்கே அப்பான்னு வரும்போது எங்கள் அம்மாவோட அப்பா அவர் எந்த அளவுக்கு சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா மேலே பாசமாக இருந்திருப்பார் அப்படிங்கிறது வந்து இப்போ இவங்கெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது எனக்கு எங்கள் தாத்தா ஞாபகம் தான் வருது. அவர் என்ன ஹியூமரான ஒரு கேரக்டர், இவ்வளோ சீரியஸான ஆள், ஆனால் ஹியூமரான ஒரு கேரக்டர். அவர் இப்போ டெட் பெட்டில் படுத்து இருக்கும்போது கூட இங்கேருந்து நான் போய் பார்க்கலான்னு சொல்லி போனால் ஏதாவது காசு கீசு இந்த தாத்தா அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா யார் எங்கள் அத்தை அவங்க இவங்க எல்லோரும் போய் கேட்பாங்க. அவர் வந்து யார்கிட்டையும் கொடுக்க மாட்டார், அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பார். பார்த்துக்கிட்டே தேரம் தேரம் தேரமான எங்கள் பாட்டி வந்தால் பாட்டி கையில் தான் கொடுப்பாரு. அந்த வயசில் அப்படி படுத்து கிடக்கிறாரு. அப்போ கூட காசு வேறு யார் குழந்தைகள்லாம் கேட்டு பார்ப்பாங்க, யார் கேட்டாலும் கொடுக்க மாட்டார். எங்கள் பாட்டி கையில் கொடுத்துட்டு தான் இது பண்ணுவார். அதே மாதிரி ஒரு நாள் இவ்வளோ தான் போயிடுவார் இவர் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிட்டு எல்லா சொந்த பந்துகளும் சொல்லி விட்டாங்க. இவர் அப்படியே கண் திறந்துட்டு அப்படியே பார்த்தார். ஒவ்வொருத்தராக வந்தாங்க, ஏதோ ஒன்று கொடுப்பாங்கல்ல அந்த கடைசி நேரத்தில் அப்படின்னு. அவர் மெல்ல பாட்டி கூப்பிட்டாரு. போயிட்டு அடுத்த வாரம் நமக்கு ஏதோ விசேஷம் வருது இல்லையா, அன்னைக்கு வர சொல்லு, அது வரைக்கும் நான் போக மாட்டேன், எல்லாத்தையும் அனுப்பிச்சி விடு அப்படின்னு சொல்லிட்டு அதை கூட அவர் தான் டிசைட் பண்ணார். எல்லாருமே போயிடுவார் இன்னைக்கு அப்படிங்கிற அளவுக்கு இது பண்ணார். ஸோ அந்த மாதிரி ஒரு எங்கள் அம்மாவுக்கு அப்பாவாக இருந்தது அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வரைக்கும் நான் நினச்சி பார்க்கும்போதெல்லாம் எங்கள் தாத்தா வந்து அவ்வளோ இதாக இருக்கும். ஸோ ஒரு ஃபேமிலி அப்படிங்கிறதுல வந்து குடும்பத்தில் எந்த அளவுக்கு இருப்பாங்கன்னு. ஸோ இன்றைக்கி வந்து லக்ஷ்ணா ரிஷிங்கிறது வந்து ரிஷியாக வந்து ஒவ்வொரு லட்சியத்துலேயும் வந்து அவங்க ஜெயிக்கணும். எப்போ அப்பா அம்மா அவங்கெல்லாம் வந்து இவ்வளோ தூரம் கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த குழந்தை இது பண்ணுறாங்களோ, ஏன்னா நிறைய குழந்தைகளுக்கு வந்து சின்ன வயசில் என்ன அவங்களுக்கு லைக்னஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. தெரியாமையே அதுக்குள்ளே கொண்டு போய் விட்டு ஃபோர்ஸ் பண்ணுவோம். இப்போ பூர்ணிமாவே வந்து எப்படியாவது வந்து பாட்டு பாடுன்னு சொல்லி கொடுத்தாங்க. பாட்டில் இன்ட்ரெஸ்டே இல்லை, ஆனால் தெரியாமல் ஏதோ ஒரு விதத்தில் டான்ஸ் மட்டும் கற்றுக்கிட்டது அது சினிமாவுக்கு வந்ததுனால ஹெல்ப் ஆகி போச்சு. இவ்வளோ வரலையும் ஜிவி பிரகாஷ் எனக்கு தெரிஞ்சு அவன் சின்ன பையனாக இருக்கும்போது கூப்பிட்டு வந்து என்னோட படத்தில் பாடுறதுக்காக கூப்பிட்டு வந்தான். முடியவே முடியாது, அவன் அங்கே ஓடுறான் இங்கே ஓடுறான் எங்கெங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்காப்புல. அவங்க அம்மா டேய்ன்னு அவங்க அம்மா கெஞ்சி கூத்தாடி கூப்பிட்டு வந்து அப்புறம் அவங்க அம்மா முதல்ல எனக்கு சொல்லிக் கொடுங்க சார், நான் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவங்க அம்மாவுக்கு டியூன் கொடுத்து அவங்க அம்மா கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா அவனை பிடிச்சி ஒரு வாரமாக உட்கார வச்சு அவனை சமாதானப்படுத்தி அப்புறம் அவன் அந்த டியூனை வந்து வாங்கிட்டு அப்புறம்